dear students, so let us இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் ஓகேங்களா. சில தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு நான் நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸ்பிளைனிங் த தியரி பார்ட் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஐ பிகின் வித் Liouville's theorem. A bounded entire function is constant ஓகேங்களா. What do you mean by entire function? A function which is analytic throughout the complex plane is known as entire function. ஒரு entire function bounded ஆக இருந்தால் அது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஆகத்தான் இருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வெரி கிளியர்லி ஸ்டேட்டட் ஓகேங்களா. அண்ட் ஐ ஹோப் தட் இந்த தியரத்தை நான் கிளாஸ்லேயே நடத்தியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ரீகால் த தியரம். சப்போஸ் f from C to C is an analytic function, then and there is a number m positive such that modulus of f of z is less than or equal to m, then f is a constant function. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா f bounded ஆக இருக்கு, அனாலிட்டிக் ஆக இருந்தால் then that will become a constant function அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த தியரத்தினுடைய ப்ரூஃப் வந்து we have clearly இதை எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா just by Cauchy's higher derivative formula. So using Cauchy's higher derivative formula, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா f dash of z which is less than or equal to m by r அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் கிளியராக ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், கிளாஸில் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஹியர் ரீகாலிங் ஓகேங்களா. ஸோ f dash of z which is less than or equal to m by r for any r. இந்த rங்கிறது just a real number. R is just a real number, therefore we can allow r tending to infinity okay. So that implies that f dash of z must be equal to 0 okay. அப்போ f dash of z என்னது நமக்கு தெரியும், dou u by dou x plus I into dou v by dou x equal to 0. அப்போ இந்த இது 0 ஆகுதுன்னா real part and imaginary part must be equal to 0, and f is analytic function, therefore it satisfies the CR equation. Therefore dou u by dou y, dou u v by dou y 0 ஆயிரும் ஓகேங்களா. therefore u and v are constant, hence f is a constant function. That means an entire bounded function is always be a constant function. இதுக்குள்ள ப்ரூஃப் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நோட்லேயே கிளாஸ்லேயே எழுதியிருப்பீங்க. now இந்த லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Liouville's theorத்தை யூஸ் பண்ணி how to prove the fundamental theorem of algebra, இதுதான் நம்மளுடைய மெயின் டாஸ்க் டுடே ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாமா. ஸோ வாட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா? let p of z be a polynomial of degree greater than or equal to 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? it is a நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் புரியுதுங்களா. அதாவது that means p of z is equal to a0 plus a1z plus a2z ஸ்கொயர் அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ டிகிரி வந்து மினிமம் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், லெஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா மினிமம் p of z is equal to a0 plus a1z வரைக்கும் இருக்கணும் அட்லீஸ்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறமும் இருக்கலாம் ஓகேங்களா, ப்ளஸ் a2z ஸ்கொயர் ப்ளஸ் a3z கியூப் அப்படி போய்கிட்டே இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர் ஓகேங்களா. ஸோ p of z is a polynomial of degree greater than or equal to 1, then p of z has at least one root. இதுதான் நான் இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறேன் ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒன் ரூட். அண்ட் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன் சொல்லணும்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி n has exactly n roots அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பட் எனக்கு இந்த இடத்துல we are going to prove that a polynomial p of z has at least one root in C. இதுதான் நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ let us prove this theorem. இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, p of z is a நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், p of z is a பாலினாமியல் எல்லாமே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், therefore p of z is an entire function ஓகேங்களா. எல்லா இடத்துலையும் இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். யூ நோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் அ பாலினாமியல். அப்போ எந்த பாயிண்ட்லனாலும் திஸ் இஸ் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. பாலினாமியல் ஏன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும், அட் எனி பாயிண்ட் z டிஃபரன்ஷியபிள், z ஸ்கொயர் டிஃபரன்ஷியபிள், z கியூப் டிஃபரன்ஷியபிள், z பவர் அப்படி எல்லாமே டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ அதனுடைய லீனியர் காம்பினேஷன்ஸ் அப்படிங்களா, a0 கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், a0 plus a1 z டிஃபரன்ஷியபிள்
plus a to z square differentiable. இப்படி எல்லாமே differentiable ஆயிரும். Therefore polynomial function is always be a differentiable function. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? We need to show that there exists a complex number z0 such that p of z0 is equal to 0 அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? So this is what we want to show. Now we need to show that there is a complex number z0 belongs to C such that p of z0 equal to 0. Okay. So நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்? ஒரு இல்லை, அதாவது assumption வந்து தப்பு. That means p of z which is not equal to 0 for every z belongs to C அப்படின்னு எடுத்துக்கிறோம். That means there exists z0 belongs to C such that p of z0 equal to 0 னு ப்ரூவ் பண்ணணும். To prove the contrary, நான் என்ன assume பண்ணுறேன்? p of z not equal to 0 for every z belongs to C னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? p of z is an analytic function. That means entire function. ஓகேங்களா? And p of z not equal to 0 for every z belongs to C னு assume பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, then we can define a new function f of z, which is equal to 1 divided by p of z. ஓகேங்களா? அப்போ p of z analytic and p of z not equal to 0 for every z, that implies that f of z is an analytic function. ஓகேங்களா? And it is analytic at every point. Therefore, it is entire function in a complex plane. Okay, analytic in the entire plane. Therefore, it is an entire function. Okay, so we have proved that we have constructed ஒருவேளை p of z not equal to 0 for every z ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, then f of z அப்படின்னு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து entire ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, now we are going to show this. We know that this fellow, okay, p of z will converges to infinity, okay, as z tending to infinity. இது நமக்கு தெரியும். ஏன்னா பாலினாமியல் வந்து if z வந்து infinity நோக்கி போச்சு அப்படின்னா p of z infinity நோக்கி போகும். What is infinity here in a complex plane? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல அந்த நார்த் போல் இருக்கு இல்லையா? அதுதான் என்னது இன்ஃபினிட்டி இங்கே பொறுத்த வரைக்கும். That means complex planeல நீங்க plus infinity minus infinity கிடையாது. So we are having only one infinity. So we know that p of z will tends to infinity as z tending to infinity. ஓகேங்களா? அப்போ இதுக்கு உள்ள டெஃபினேஷனை நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? What do you mean by the definition of this? ஓகேங்களா? எந்த ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாலும் நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் such that whenever z diverges to infinity இருக்கும்போது, that means whenever mod z is greater than r ஆக இருக்கும்போது modulus of p of z which is greater than k. ஓகேங்களா? ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல r ரேடியஸ்ல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்கு வெளியே எப்பவுமே z இருக்கோ அப்போ p of z இருக்கு இல்லையா, அது kங்கிற வட்டத்துக்கு வெளியே இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? இந்த இடம் புரியுதா? எப்பவும்னா that means p of z tending to infinity அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு ரேடியஸ் k, எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் k கொடுத்தாலும் நம்மளால ஒரு rங்கிற ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் such that modulus of z is greater than r will imply that modulus of p of z is greater than k. இது இதனுடைய டெஃபினேஷன் தான். p of z tending to infinity as z tending to infinity இதனுடைய டெஃபினேஷன் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதை நான் கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கிறேனே. ஓகேங்களா? whenever modulus of z is greater than r, then இதுக்கு ரெசிப்ரோக்கல் பார்த்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? modulus of f of z which is less than or equal to 1 divided by p of z. ஓகேங்களா? that is strictly less than 1 by k. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது கிடைச்சிருக்கு. நான் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ல ஒரு வட்டம் போடுறீங்க. அப்போ வட்டத்துக்கு வெளியே எந்த பாயிண்ட் இருந்தாலும் modulus of f of z எதை விட கம்மியாக இருக்கும்? 1 by k விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செட்டை பாருங்க. set of all z belongs to C such that modulus of z which is less than or equal to r. This is a compact set, கரெக்டா? ஏன் காம்பாக்ட் செட்? closed and bounded. ஓகேங்களா? closed ஆகவும் இருக்கு, bounded ஆகவும். therefore this is a compact set. ஓகேங்களா? and f is a continuous function on a compact set, therefore it is bounded. அப்படின்னு என்ன அர்த்தம்? there exists row positive such that modulus of f of z which is less than or equal to rho for every mod z less than or equal to r. புரியுதுங்களா? ஏன் f continuous function, b compact set, therefore it always has a supremum modulus of real valued function. இது real. ஓகேங்களா? வெறும் f of z க்கு சொல்ல முடியாது. இந்த modulus of f of z is a continuous function, therefore there exists a bound, upper bound, modulus of f of z which is always less than or equal to rho for every mod z is less than or equal to r. அப்போ நல்லா பாருங்களேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சிருக்கீங்க. இந்த வட்டத்துக்கு
உள்ள z இருந்துன்னா மாடுலஸ் ஆஃப் f of z வந்து less than or equal to rho. ஓகேங்களா? வட்டத்துக்கு வெளியே z இருந்துன்னா அது எதோட கம்மியாக இருக்கும்? 1/k யோட கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்? let m be the maximum of these two numbers. ஓகேங்களா? எதுக்கும் ஏதோ கேக்கும் 1/kக்கும் ரோவோட எது பெருசாக இருக்குது, அப்படி எது பெருசோ அதை எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இசட்டு கண்ணை மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் வச்சிங்கன்னா ஒன்று வட்டத்துக்கு வெளியே இருக்கும், இல்லைன்னா வட்டத்துக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? எந்த வட்டம்? mod z is equal to rங்கிற வட்டத்துக்கு வட்டத்துக்கு உள்ள, இல்லைன்னா வட்டத்துக்கு வெளியே இருக்கும். ஓகேங்களா? எங்கே எடுத்தாலும் that will be always less than or equal to, இது ரெண்டில் ஏதாவது ஒன்னோட சிறுசாக தான் இருக்க போகுது. therefore that is less than or equal to m. அப்படின்னு அர்த்தம். f of z is a bounded entire function. f of z வந்து ஆல்ரெடி என்டையர்னு சொல்லிட்டேன். இங்கே பவுண்டட். f of z is less than or equal to mங்கிறதுனால அது பவுண்டடாக இருக்குது. then by Liouville's theorem என்ன தெரியும்? f of z must be a constant function. அப்போ f of z கான்ஸ்டன்டாக இருக்கணும்னா p of z வந்து கான்ஸ்டன்டாக இருக்கணும். which is contradiction. ஏன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? p of z is a polynomial of degree at least 1. ஓகேங்களா? n greater than or equal to 1. அப்போ அது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. therefore நம்ம ஒரு அசம்ஷன் நமக்கு மேலே ஒரு அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? suppose there exists p of z is not equal to, suppose that p of z is not equal to 0 for every z belongs to c ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது தப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? there exists z naught such that p of z naught must be equal to 0. ஓகேங்களா? புரியுதா? that's very simple. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கூட லைட்டாக பார்த்துக்கோங்க. முதல் ஐடியா p of z converges to infinity அப்படிங்கிற ஐடியாவை யூஸ் பண்ணி நான் ஒரு வட்டம் கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கிறேன். such that this capital R சுற்றி கேபிட்டல் ஆர் வட்டத்துக்கு வெளியே z இருந்ததுன்னா then modulus of p of z is be greater than or equal to k அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? whenever modulus of z is less than or equal to r இருக்கும் பொழுது f வந்து அனாலிட்டிக் கண்டினியூஸ்ங்கிறதுனால therefore that is less than or equal to some ரோவாக இருக்கும். இது ரெண்டுக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? that is m. that implies that modulus of f of z which is less than or equal to m. ஓகேங்களா? that is f of z is a bounded ஆகும் இருக்கு, entire function ஆகும். so by Liouville's theorem it must be constant. இது கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா p of z கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகேங்களா? that is contradiction. hence our assumption is wrong. therefore there must exist at least one z naught belongs to c such that p of z naught must be equal to c. புரியுதுங்களா? okay, I'll stop here.